இல்லை அதில் நிறைய ஈகோ பிரச்சனை இருக்குது. இப்போ ஆக்சுவலாக வந்து வெறும் வெற்றிமாறன் சூர்யா இணைவதுன்னா அது என்றைக்கோ நடந்திருக்கும். இதில் வெற்றிமாறன் வந்து இதில் அமீர் உறுதியாக இருக்கணும்னு நினைக்கிறாரு இந்த கதையில். சூர்யாவுக்கு அமீர் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியே தோணுது. ஸோ இதை வந்து அவங்க வெளிப்படையாக பேசி ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்கிறாங்கங்கிறது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை வந்து வெற்றிமாறன் எவ்வளோ சீக்கிரம் அந்த படத்தை முடிப்பாருங்கிற ஒரு உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய படம். இந்த படத்தை வந்து ஒரு ஒரு 2 வருஷம் அவர் டேட்டு கேட்குறாரு சூர்யாட்ட. 2 வருஷம் தரத்துக்கு அவர் தயாராக இருக்கார். ஆனால் 2 வருஷத்தில் முடிச்சிருவீங்களான்னு கேட்குறாரு அவர். ஆமாம், அதுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்துட்டீங்கன்னா டேட்டு தராங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளால் தான் அது போகுது. இது வந்து ஒரு வேளை ஒரு சிட்டிங்கில் உட்காந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்கன்னா இப்போ இந்த படமெல்லாம் முடிச்சுட்டு கூட போயிடுவாங்க. இவர் வந்து வெற்றிமாறன் வந்து சிம்பு படத்தை முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவர் வெங்கியட்லூரி படத்துக்கு பிறகு ஒரு படம் சூர்யா கமிட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்தை முடிக்கணும். அதுக்கப்புறம் உட்காந்து பேசி முடிவுக்கு வரலாம். ஆனால் இது நடக்குமா என்னங்கிறது தெரியல. ஏன்னா அதான் நான் சொன்னல ஈகோன்னு சொன்னல, அந்த ஈகோனாலே அது இழுத்துட்டு இருக்கு.